உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எல்லாரும் வராங்களா? வாங்க வாங்க, முகூர்த்தம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள எல்லாரும் வந்துருவாங்க. குட் மார்னிங் ஆண்டி. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. சேம் டு யூ. ஐயா இந்தாங்க பூஜை தட்டு. நான் எல்லாமே சரியா வச்சிருக்கேன் பாருங்க. பிரசாதம் தயாராயிடுச்சா? ரெடியா இருக்கு. நான் போய் அத நான் போய் கொண்டு வரேன். அம்மா என்கிட்ட கொடுங்க, நான் பாத்துக்கறேன். இட்ஸ் ஓகே. அடடா, என்னாச்சு? ரூம்ல இருக்கும்போது மருந்து சாப்பிட்டுட்டு வாங்கன்னு கொடுத்துட்டு வந்தேன். ஆனா சாப்பிடுறதுக்கு நான் மறந்துட்டேனே. அதனால தான் ஏன் முன்னாடியே சாப்பிடுங்கன்னு சொன்னேன். பரவாயில்ல, நான் போய் கொண்டு வரேன். ஹானா, இப்போ அமைதியா இரு. அழுகிறத நிறுத்து. இந்த ஹேவ் சம் வாட்டர். ஹானா, தண்ணிய குடி. ரிலாக்ஸ். அழுது அழுது முகத்தை பாரு, இப்படி ஆக்கி வச்சிருக்க. சும்மா இரு. எப்பத்துல இருந்து அழுதுகிட்டு? உள்ள வாங்க அண்ணி. என்னாச்சு பாருங்க அண்ணி, அப்பத்துல இருந்து அழுதுகிட்டே இருக்கா. எதுக்காக அழறா? அண்ணி, இத போட்டுட்டு நான் எப்படி வெளியில போறது? நான் எப்படி இருப்பேன்? ஏன் இந்த Dress நல்லா தானே இருக்கு. இதுல என்ன ப்ராப்ளம்? ப்ராப்ளம் இது இல்ல அண்ணி. உண்மையான ப்ராப்ளம் இங்க இருக்கு. இதுதான் பூஜைக்கு வாங்கிட்டு வந்த Dress. இந்த Dress அந்த டைலர் ஒழுங்காவே தைச்சு கொடுக்கல. ரொம்ப லூசா இருக்கு. இவளுக்கு இது ஃபிட் ஆகவே மாட்டேங்குது. ஃபுல்லா லூசா இருக்கு. அதுவும் இல்லாம புதுசா போட என்கிட்ட ட்ரெஸ்ஸே இல்ல. நான் பழைய ட்ரெஸ்ஸை ரிப்பீட் பண்ண மாட்டேன். பாத்தீங்களா, நீங்களே ஷாக் ஆயிட்டீங்க. அதனாலதான் நான் கீழே வர மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. இங்க பாரு. ஆமா, நான் ஷாக் ஆயிட்டேன் தான். ஏன்னா Dress லூசா இருக்குங்கிறதுக்காக எல்லாம் யாராவது அழுவாங்களா? இது ஒரு சில்லி விஷயம். அப்படின்னா இதெல்லாம் சின்ன விஷயம்னு சொல்ல வந்தேன். இந்த சின்ன பிரச்சனைக்காக உன்னோட கண்ணீர் துளிகளை எதுக்காக வேஸ்ட் பண்ற? 2 நிமிஷத்துல நான் இதை சரி பண்ணிடுவேன். நிஜமாவா? வீட்ல சூயிங் மிஷின் இருக்கா? வீட்ல துணி தைக்கிற மிஷின்லாம் எங்க இருக்கு? வீட்லயா நாங்க துணி எல்லாம் தச்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் இங்க இல்ல. ஊசி நூலாவது இருக்கும்ல? அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிடலாம். அப்ப சீக்கிரம் போ, ஊசி நூல் கொண்டு வா. போ. எந்த பக்கம் லூசா இருக்கு? அது இவளோட பிளவுஸ் ஃபிட்டிங் ரொம்ப லூசா இருக்கு. அப்புறம் இடுப்பு ரொம்ப தடியா இருக்கு. சரி கொடு. 3 தையல் போடணும். 3 தையலுக்கு 3 நிமிஷம். இத வந்துடுறேன். ஆனா முதல்ல அழுகையை நிப்பாட்டணும். ஓகே? ஓகே. சரி, இப்ப அழுறத நிறுத்து. அதான் சொல்யூஷன் வந்துடுச்சுல்ல. வா, வந்து உட்காரு. என்ன நீ அழுது மூஞ்செல்லாம் அப்படியே வீங்கி போயிருக்கு. மேக்கப்பும் கலந்துருச்சு. நீ கொஞ்சம் அலறத நிறுத்து. அவங்க இப்ப வந்துருவாங்க. சரியா? இந்தா ரெடி பண்ணியாச்சு. இப்ப Dress சேஞ்ச் பண்ணிக்கோ. முடிஞ்சிருச்சா? இவ்ளோ சீக்கிரமா? சரி, சீக்கிரமா போட்டுட்டு வா. எல்லாரும் வெயிட் பண்றாங்க. ஓகே? அப்புறம் இன்னொரு விஷயம், நீ சிரிச்சுக்கிட்டே வரணும். Thank you அண்ணி. சரி, சீக்கிரம் வா. அதான் இப்ப Dress வந்துருச்சுல, போட்டுக்கோ. Come on, we will change. Come on. Yes, yes. இந்தாங்க பாட்டி மருந்து. ரொம்ப நன்றிம்மா. மருந்து சாப்பிட்டாச்சு. நீ நல்லா இருக்கணும்மா. 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும். என்னாச்சு? ஏன் இப்படி ரியாக்ட் பண்றீங்க? சாதாரணமா எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ற மாதிரி தானே பண்ணேன். மலிஷ்கா இன்னும் வரலையா? அவ வந்து சமையல் கட்டல, சாரி, அவ ஷெஃப் கிட்ட லஞ்ச பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பா. அவ எப்ப வந்தாலும் அவளுக்கு பிடிச்சத சமைக்க சொல்லி சாப்பிட்டுட்டு போவா. வாங்க வாங்க, உள்ள வாங்க. மேம், பாட்டிமா, நான் போமா. அது சரி, இந்த லூசு கும்பல இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டே ஆகணுமா? இந்த கேள்வியை நீ உன் அப்பா கிட்ட போய் கேளு. பதில் சொல்ல மாட்டாரு, ஆனா பெரிய லெக்சர் எடுப்பாரு. அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் பாரு. மை காட். வாங்கடா. வணக்கம். வணக்கம். ஹாய் ஹாய். ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்ஸ். You're welcome. அக்கா. ஹாய். ஹாய் மாமா. ஹாய். வணக்கம்.
பூஜை ஆரம்பிக்க இன்னும் நேரம் இருக்கு. நீங்க அங்க போய் வெயிட் பண்ணுங்க. நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க. போங்க. எல்லாரும் வந்துட்டாங்க, ஆனா அவ காணுமே. எல்லாரும் வந்தாச்சா? எஸ் மேம். இந்தா இது பிடி. ஓகே. சோனியா, அப்பாவை கூப்பிடு. பூஜைக்கு டைம் ஆயிடுச்சு. ஓகே மாம். அண்ணி, இந்த கணபதி பூஜையை மருமக தான் செய்யணும்னு பண்டிதர் சொன்னதா நேத்து என்கிட்ட சொன்னீங்கல்ல. இந்த சுச்சுவேஷன்ல வீர் அண்ணனை கொஞ்சம் சமாளிங்க. ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் மலிஷ்கா தான் இந்த வீட்டோட உண்மையான மருமக, ரிஷியோட வைஃப். அதனால இந்த பூஜைய மலிஷ்கா தானே பண்ணணும். ரைட் ரைட் ரைட். கொஞ்சம் இப்படி வாடி, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். என்ன விஷத்தை நீல மனசுல ஊத்துற? எதுக்காக மலிஷ்கா இந்த பூஜையை பண்ணணும்? இத நான் சொல்லல, பண்டிதர் தான் சொல்லிருக்காரு. லக்கிலி மலிஷ்கா இங்க இருக்கறதால அவ கையாலேயே எல்லாத்தையும் பண்ணிரலாமே. இல்லனா எப்ப பாரு அப்பாவோட ஆசை, அப்பாவோட விருப்பம், அதுல தலையிட முடியாதுல. டென்ஷன்லாம் வேண்டாம். ஐயா இந்தாங்க. லக்ஷ்மி, பாட்டி. அம்மாடி பூஜை ஆரம்பிக்க போகுது. நீ போய் எல்லாரையும் சீக்கிரம் கூட்டிட்டு வா. சரி பாட்டி. இங்க இருக்கிற எல்லாரும் எங்க தான் போனாங்க? எல்லாரும் சீக்கிரம் வாங்க. ஆரம்பிக்க போகுது. நீங்களும் வந்துருங்க. ஓ சாரி சாரி. ஐ அம் சாரி. உன்னோட என்னது? ஆ, ஏதாவது ஆயிடுச்சா? ஒன்னும் இல்ல, உன் முடி கலைஞ்சிருக்கு. நான் அதை சரி பண்ணவா? என்னாச்சு? அது பிரசாதம் கொண்டு வர சொன்னல. இந்தா. என்கிட்ட ஏன் கொடுக்குறீங்க? பண்டிதர் கிட்ட கொடுங்க. சரி பரவாயில்ல, நானே கொடுக்குறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.